என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீடித்து நிலவட்டுமாக என்ற உயரிய பிரார்த்தனையோடு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உலகளாவிய ரீதியில் யூடியூப் அப்படிங்கிற சமூக ஊடகம் ஏராளமாக எங்குமே வியாபித்து காணப்படுது. அது பொருளாதார வசதி வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது கல்வி ரீதியான முன்னேற்றமாக இருக்கலாம், அல்லது சமூக ரீதியான சில செய்திகளை கேட்பதாக இருக்கலாம். அப்படியாக இன்று உலகம் யூடியூப் என்கின்ற அந்த வலைதளத்தினூடாக தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கின்ற ஒரு பிளாட்ஃபார்மாக இன்று உருவெடுத்திருக்கிறது. இதை ஒரு வருமானம் பெறக்கூடிய வழியாக இன்று நம்மை போல பலர் இதை பாவித்து கொண்டிருக்கிறாங்க. அதாவது உதாரணமாக சொல்ல போனால் மதன் கௌரியால் மட்டும்தான் முடியும், அல்லது அதே போல பிரபலமான யூடியூபர்ஸால் மட்டும்தான் முடியும் அப்படி என்று கிடையாது. நிச்சயமாக பட்டி தொட்டியில் இருக்கக்கூடிய எல்லாராலையும் சிம்பிளா மக்கள் மனதை கவரக்கூடிய வகையில் நாம ஏதாவது சாதிச்சோம் என்று சொன்னா, ஏதாவது செஞ்சோம் என்று சொன்னா, நம்மளாலையும் ஒரு ப்ரொஃபஷனல் சக்சஸ்ஃபுல் யூடியூபராக வலம் வர முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இறைவனுடைய நாட்டத்தின் அடிப்படையில் உங்களால் முடியும், உங்களால் நிச்சயமாக முடியும். நான் நம்புகிறேன் நீங்களும் ஒரு சக்சஸ்ஃபுல் யூடியூபராக வர வேணுமாக இருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொள்ளுங்க. நாம அனுபவ ரீதியாக எப்படியெல்லாம் நம்முடைய சேனலை டெவலப் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த இப்போ உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போறேன். முதலாவது, யூடியூப் சேனல் ஓபன் பண்றதுக்கு எங்களுக்கு மிக முக்கியமாக 5 விஷயங்கள் தேவைப்படும். முதலாவது, நாங்க ஒரு நேமை சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது யூடியூபுக்காக வைக்கக்கூடிய ஒரு நேமை நாம செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்ததாக எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட், இமெயில் ஒன்று எங்களுக்கு தேவைப்படும். அதையும் நாங்க எப்படி கிரியேட் பண்றது, அதற்கான ஸ்டெப்புகள் என்ன அப்படின்னு நாங்க ஸ்டெப்பா பார்க்கலாம். இப்ப நம்ம யூடியூப் அகாடமி அப்படிங்கிற பேர்ல தான் சேனலை கிரியேட் பண்ண போறோம். அதற்கு முன்னாடி என்ன செய்யணும்னா, யூடியூப் அகாடமிங்கிற பேர்ல நிறைய பேர் உலகளாவிய ரீதியிலே நிறைய பேர் சில வேளை அந்த நேமை அவங்களுடைய சேனலுக்கு வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதே நேம்ல நாங்க ஒரு சேனலை கிரியேட் பண்றப்ப எங்களுக்கான ஒரு அடையாளம், ஐடென்டிஃபிகேஷன் இல்லாம இருக்கும். எனவே நாம முதல்ல சேனலை சூஸ் பண்றதுக்கு யூடியூப் போவோம். யூடியூப் போய் சர்ச் பார்ல நாம யூடியூப் அகாடமி அப்படிங்கிற அந்த நேம் நாம அடிச்சு சர்ச் கொடுப்போம். சர்ச் கொடுக்க முந்தி என்ன செய்வோம்னு சொன்னா, இதுல பாத்தீங்கன்னா இங்கால இந்த இருக்கிற 3 டாட் இருக்கு தானே, அதுல சர்ச் ஃபில்டர் அப்படின்னு இருக்கும். அதுல டைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல ஆல் இருக்கிறதுக்கு பதிலாக நாங்க சேனல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணினோம்னா இங்க பாத்தீங்கன்னா மாஸ்டர் அகாடமி, யூடியூப் கிரியேட்டர், சிஏ ஆன்லைன் அகாடமி அப்படின்னு நிறையவே சேனல் இருக்குது. ஆனா நாங்க கொடுத்த யூடியூப் அகாடமி அப்படிங்கிற பேர்ல சேனல் இல்லை. சரியா? சேனல் இல்லைன்னு சொல்றதை விட நாங்க இன்னும் கீழுக்கு போய்த்து கொஞ்சம் அப்படின்னு தேடி பார்ப்போம். அப்படி தேடி பார்க்குறப்ப எங்களுக்கு யூடியூப் அகாடமி அப்படிங்கிற பேர்ல ஒரு சேனல் இருக்கிறதாக தெரியல. எனவே ஆனா அகாடமி அப்படின்னு வந்திருக்குது, யூடியூப் அகாடமி அப்படின்னு ஒரு சேனல் இல்லை. எனவே நாங்க என்ன செய்யலாம்னா, யூடியூப் அகாடமி அப்படிங்கிற பேர்ல ஒரு சேனலை கிரியேட் பண்ண போறோம். சரியா? வாங்க இப்ப நம்ம நேமை சூஸ் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்ததாக நாங்க சேனலை கிரியேட் பண்ண போறோம். சேனலை கிரியேட் பண்றதுக்காக எங்களுக்கு ஆரம்பத்துல மெயில் தேவை அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப ஜிமெயில கிரியேட் பண்ணலாமா? இதுல இலகுவான முறை ஒன்று இருக்குது. என்னன்னா, பிளே ஸ்டோர் போங்க. இப்ப நம்ம பிளே ஸ்டோர் போறோம். பிளே ஸ்டோர் போயிட்டு நாங்க பிளே ஸ்டோர் போறோம். பிளே ஸ்டோர் போயிட்டு இப்ப நாம வளமையாக ஆண்ட்ராய்ட் மொபைல்ல எப்பவுமே ஒரு மெயில் ஒன்று கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணி கொண்டிருப்போம். அந்த மெயிலில் ஒரு சிம்பிள்ஸ் நீங்கள் ஃபோட்டோஸில் நிறம் போட்டிருக்கலாம். அப்படி இல்லைன்னா முதல் எழுத்து, அந்த முதல் எழுத்தை இந்த இடத்தை காட்டும். அந்த முதல் எழுத்துல கிளிக் பண்ணிட்டு அதுக்கு பிறகு பாருங்க, இவடத்தை ஏரோ மார்க் ஒன்று இருக்கும். அந்த ஏரோ மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு பாருங்க, கீழுக்கு add another account அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த add another account அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு
இதில் முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல நான் யோசிக்கிறேன் என்னென்னா, இப்போ நீங்கள் உங்களோட பேரில் ஒரு மெயில் வச்சுருப்பீங்க. ஆனால் சில நேரம் வந்து உங்களோட பேர்லேயே வந்து ஒரு சேனலை கிரியேட் பண்ண யோசிச்சிருப்பீங்க. அப்படியாக இருந்தால் உங்களோட சேனலில் வந்து அந்த நேமை, அதாவது மெயில் வந்து உங்களோட சேனல் நேமாகவும் உங்களோட நேமாகவும் வார மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு எதிர்காலத்தில் அது ஒரு லுக்காக இருக்கும் அந்த நேம். இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்டா, நம்மளோட சேனலையும் அதே நேரத்தில் வந்து மெயிலையும் வந்து என்ன செய்ய போகிறோம்டா ஒரே மாதிரி நாங்கள் கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து நம்மளோட மொபைலில் போட்டிருக்கக்கூடிய பாஸ்வேர்டை நம்ம கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கு பிற்பாடு இப்போ வந்து லோட் ஆகுது. லோட் ஆகிட்டு இதில் பாருங்க சைன்இன் கேட்டு ஃபோகோட் மெயில், அதுக்கப்புறம் கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது. இந்த கிரியேட் அக்கௌண்ட்டில் தான் நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம், ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். அப்போ கிரியேட் அக்கௌண்ட்டை கொடுத்து ஃபார் மை பர்சனல் யூஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு பிற்பாடு இதில் ஃபர்ஸ்ட் நேம் கேட்கும். ஃபர்ஸ்ட் நேம் வந்து நம்மளோட நேமை கொடுக்கும். அதாவது இப்போ நான் வந்து இது அக்கௌண்ட் வந்து எனக்கு அதுக்காக வேண்டி என்ன செய்கிறேன்டா இந்த நேமை கொடுக்குறேன். முன் நேம், அதாவது ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் 2 நேம் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பண்ணுங்க. பண்ணிட்டு இதில் பர்த்டே கொடுங்க. உங்களோட பர்த்டேயை கொடுத்து கொள்ளுங்க. இப்போ இது இங்கே மந்த்தை வந்து நாம் கொடுப்போம். இது இயர்ஸை கொடுப்போம். இயர்ஸையும் கொடுத்துட்டு இதில் இப்போ நான் எந்த பர்சனல் இதை நான் சூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட பர்சனல் விஷயங்களை நீங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணி கொள்ளுங்கள். அப்புறம் ஜென்டர் கேட்கும், ஆனா பெண்ணாண்டு. இதில் பெண்ணண்டா ஃபீமேல், ஆனண்டா மேல் கொடுத்து கொள்ளுங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு பிற்பாடு அதை லோட் ஆகிட்டு போய் இதில் வந்து நம்ம கொடுத்த நேமுக்கு உட்பட்டு ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து 2 நேம் வந்து எங்களுக்கு இதில் வந்து ரெஃபர் பண்ணுது. ஆனால் நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம்டா, எங்களுக்கு வந்து ஒரு லுக்கான ஒரு மெயில் தேவை அப்படிங்கிறதாலையும், அதே நேரத்தில் எங்களுக்கு எங்களோட இமெயிலுக்கு எங்களோட யூடியூப் சேனலுக்கான நேமும் மெயில் நேமும் வந்து ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்ய போகிறோம்டா, இதில் கிரியேட் யுவர் ஓன் ஜிமெயில் அட்ரஸ் அப்படின்றது தானே, அதை நாங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நாங்கள் கொடுக்க போகிறோம். இப்போ யூடியூப் இடைவெளி விடக்கூடாது, யூடியூப் அகாடமி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா யூடியூப் அகாடமி அப்படின்னு நாம் டைப் பண்ணியிருக்கிறோம். இப்போ நாங்கள் இந்த இடைவெளி இருக்குது, அதை நாங்கள் செஞ்சு கொள்வோம். அதுக்கப்புறம் இங்கால @gmail.com இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் கொடுப்போம். இப்போ இதில் என்ன விஷயம்டா, திஸ் யூசர் நேம் isn't allowed try again. இப்போ இது வந்து என்னென்னு கேட்டால், இதை போல் வந்து வேறு ஜிமெயில் இருக்குது. அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, இதில் யூடியூப் அகாடமி அப்படிங்கிறது பக்கத்தில் தமிழ் அப்படின்னு போடுவோம். இதே ஏதாவது ஒரு அக்கௌண்ட் இருந்தால் தான் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் இப்படி வரும். அப்படி வர்றப்ப நாங்கள் அது பக்கத்தில் தேவையான விஷயங்களை சேர்த்துக்கொள்வோம். அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் கொடுப்போம். இப்பயும் வந்து என்னென்னு கேட்டால், இதில் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக், இந்த யூடியூப் அப்படிங்கிற நேம் வந்ததுனால எங்களுக்கு இதை வந்து அக்செப்ட் பண்ணதில்லை. எனவே நாம் என்ன செய்வோம்னா, முன்னுக்கு இருக்கிற யூவை வந்து டிலீட் பண்ணிடுவோம். இப்போ இது போல் உங்களுக்கு பிரச்சனை வந்தால் நீங்கள் இப்படி தான் இதை ஹேண்டில் பண்ண வேண்டி வரும். இப்போ தமிழ் எங்களுக்கு அதில் நாங்கள் போட தேவையில்லை. ரைட். இப்போ டியூப் அகாடமி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், மெயிலுக்காக வேண்டி சேர்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பண்ணுவோம். இதுலேயும் வந்து என்னென்னு கேட்டால் இதை போல் இருக்குது அப்படின்னு வருது. எனவே தமிழ் சேர்ப்போம். உங்களுக்கு இந்த பிரச்சனை அப்படி வந்தால் என்ன செய்கிறங்கிற சொல்யூஷனும் இதோட சேர்த்து உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் டியூப் அகாடமி தமிழ் அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் கொடுப்போம். இப்போ என்னண்டா, இப்போ நாம் கொடுத்த நேமில் ஒரு மெயில் கூட இல்லை. எனவே அதை எடுத்துட்டுது. இப்போ நாம் பாஸ்வேர்டை கொடுத்துக்கொள்ளலாம். பாஸ்வேர்டு உங்களுக்கு ஈஸியான விஷயங்களை நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்க. அதே நேரத்தில் ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். இப்போ நான் வந்து எனக்கு தேவையான பாஸ்வேர்டு நீங்கள் அதில் சிம்பிள் லெட்டர்ஸாக ஒரு வேர்டை கொடுத்துட்டு, அதாவது ஏதாவது உங்களோட விஷயங்களில் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யணும்னா ஸ்பெஷல் லெட்டர்ஸ் ஒன்று கொடுங்க. அதாவது ஸ்பெஷல் லெட்டர்ஸ்னால் தெரியும் தானே, அதில் வந்து இந்த சிம்பிள்ஸ் மாதிரி வாரது அதில் கொடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டில் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்துக்கொள்ளுங்க. நம்பர் சேர்த்துக்கொள்கிறார்கள், நம்பர் சேர்த்துக்கொள்ளலாம். அதுக்கு பிற்பாடு நெக்ஸ்ட்னு கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு பிற்பாடு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் சேவ் பண்ண கேட்குது. நாங்கள் அதை சேவ் பண்ணிக்கொள்வோம், என்னென்னா தொடர்ந்து யூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி. இப்போ நம்மளோட பேரில் வந்து அக்கௌண்ட்டும் அதே நேரத்தில் மெயிலும் வந்து கிரியேட் ஆகிருக்கு. மெயில் வந்து நாங்கள் அதாவது யூடியூப்புங்கிற நேமை கொடுக்க இல்லாததால் நாங்கள் வந்து
டியூப் அப்படின்ற ஸ்டைலாக கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ நம்ம டியூப் அகாடமி தமிழ் அப்படிங்கிற மெயிலில் தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த சேனலை கிரியேட் பண்ண போகிறோம். ரைட், இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துக்கொள்ளலாம். நெக்ஸ்ட்டை கொடுத்துக்கொள்ள அப்புறம் ப்ரைவசி அண்ட் டேர்ம்ஸ் இருக்குது, அது வந்து எக்ஸப்ட் பண்ணிக்கொள்ளும், அதாவது எக்ரி கொடுத்துக்கொள்ளுங்க. இது வந்து பிகினர்ஸ், அதாவது மெயில் கிரியேட் பண்ண தெரியாது, என்னால் ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ண முடியலை அப்படிங்கிறவங்களுக்கு தெளிவாக நான் வந்து உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். சரியா, இது வந்து யார் பார்த்தாலுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தந்திருக்கிறேன். உங்களுக்கு இதுல ஏதாவது விலங்கல் அப்படின்னா வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. கண்டிப்பா உங்களோட கமெண்டை மதிச்சு உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து நான் பதிலளிக்க காத்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற நற்செய்தியும் சொல்லிக்கொண்டு இப்போ வந்து என்னென்ன எங்களுக்கு வந்து மெயில் வந்து கிரியேட் ஆகிட்டு. இப்போ நான் பார்த்தோம்னா இதில் அதாவது என் மொபைலில் வந்து நிறைய மெயில் இருக்கும். இப்போ நாம் பார்ப்போம் நம்ம கிரியேட் பண்ண மெயில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு. ரைட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா டியூப் அகாடமி தமிழ் அப்படிங்கிற இந்த மெயில் வந்து கிரியேட் ஆகி இருக்குது, இந்த அடிப்பாகத்தில் இருக்குது. சரி, ஓகே, இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்னா ப்ளே ஸ்டோரை கட் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் எங்கே போகிறோம், இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் வந்து ஒரு நேமை சூஸ் பண்ணிட்டீங்க, நேமை வந்து எப்படி தேர்ன்னு சொல்லி படிச்சிட்டீங்க. அதே நேரத்தில் இப்போ நாம் மெயிலும் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ மெயில் கிரியேட் பண்ணதுக்கு பிற்பாடு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இப்போ சேனலை கிரியேட் பண்ண போகிறோம். 3 ஸ்டெப். நேம் சூஸ் பண்ணிட்டீங்க, அது பிறகு வந்து நேம் சூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை எப்படி தேர்றது, அந்த நேமை வந்து எப்படி தேர்றதுன்னு பார்த்துட்டீங்க. அதுக்கு பிற்பாடு மெயில் வந்து எப்படி கிரியேட் பண்ணது பார்த்துட்டீங்க. 3வது விஷயம், யூடியூப் சேனல் கிரியேட் பண்ண போறீங்க. ஆக கூட இது ஒரு 7-8 நிமிஷத்துக்குள்ள நீங்க இது எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்க போறீங்க. சரியா, எனவே உங்களாலையும் யூடியூப்ல ஒரு சக்சஸ்ஃபுல் யூடியூபராக ஆக முடியும் நிச்சயமாக, இன்ஷா அல்லாஹ். ரைட், ஓகே, இப்போ நாம என்ன செய்ய போறோம்டா யூடியூப் சேனலுக்குள்ள வருவோம், அதாவது யூடியூபுக்குள்ள வருவோம். யூடியூபுக்குள்ள வந்துட்டு இப்போ ஏற்கனவே இப்போ இந்த சேனல் இருக்குது, இதில் இந்த சேனல் வந்து இஸ்லாமிய தாவா சேனல். தாவா சேனலோட சம்பந்தப்பட்டாக்கள் நீங்கள் இந்த சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்னா ஸ்விட்ச் அக்கௌண்ட் பண்ணி இப்போ மெயில் ஒன்று நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம் தானே, அந்த மெயிலுக்குள்ளே நாம் இப்போ போய்தான் நாம் அதாவது யூடியூப் சேனலை கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் பார்த்தா ரைட் இந்த இருக்கு டியூப், அதாவது என்னது டியூப் அகாடமி தமிழ். சரியா, இந்த டியூப் அகாடமி தமிழில் நாங்கள் இதில் நேம் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நோ சேனல் அப்படின்னு காட்டுது. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இதை கிளிக் பண்ணிட்டோம். கிளிக் பண்ணதுக்கு பிற்பாடு இது இப்போ நாங்கள் புதுசாக கொடுத்த மெயிலுங்கிறதால எங்களுக்கு இந்த டேஷ்போர்டில், அதாவது ஹோம் பேஜில் வந்து ஒன்றுமே காட்டாது. சரியா, இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்டா இந்த சிம்பிள்ஸ் இருக்கு தானே, இந்த சிம்பிள்ஸில் கொடுத்து இதில் பார்த்தோம்டா இதில் என்னுடைய பேரை நான் போட்டிருக்கிறேன். இப்போ இதில் கிரியேட் அ சேனல் அப்படின்னு இருக்கு தானே, அந்த கிரியேட் அ சேனலை கொடுத்தோம்டா இப்போ இங்கே சேனல் கிரியேட் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன் வந்துட்டு. இப்போ இதில் வந்து என்னென்னு கேட்டால் இந்த இருக்கிற கேமரா போட்டிருக்கிறது வந்து எங்களோட லோகோ ஒன்றை நாங்கள் என்ன செய்யலாம், இதில் போட்டுக்கொள்ளலாம். லோகோ எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத இது லாங்காக போகும் இந்த வீடியோ, அதனால் லோகோ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உதாரணத்துக்கு நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா உங்களுக்கு லோகோ இதில் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும் காட்டித்தாரேன். இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்டா இதில் வந்து இதை கிளிக் பண்ணினோம்டா இவிடத்த கேமரா அதே போல் வந்து கேலரின்னு காட்டும். இப்போ கேலரியில் தான் நாங்கள் என்ன செஞ்சுருப்போம்னு சொன்னால் வந்து லோகோவை செட் பண்ணி வச்சுருப்போம். உதாரணத்துக்கு வந்து நாங்கள் இதில் சும்மா ஒரு உதாரணத்துக்கு ஒரு இதை நான் சும்மா உங்களுக்கு போட்டு காட்டுறேன். சரியா, இப்போ இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இது இங்கே வந்துடும், யூடியூப் அகாடமி அந்த லோகோ செட்டுக்கு வந்துடும். இதை நான் சும்மா போட்டு காட்டுறேன். இதை வந்து நாங்கள் சேவ் அஸ் ப்ரொஃபைல் அப்படின்னு கொடுத்துக்கொள்ளலாம். கொடுத்துட்டா என்ன நடக்குமெண்டா இங்கே லோகோ வந்து உங்களுக்கு செட் ஆகிடும். அதுக்கு பிற்பாடு நேம் இருக்குது. நேம் வந்து நாங்கள் அந்த அக்கௌண்ட் நேம் தேவையில்லை எங்களுக்கு. இப்போ நாம் எங்களுக்கு பிடிச்ச அந்த யூடியூப் அகாடமி அப்படிங்கிற பேரை நாங்கள் இதில் கொடுக்க போகிறோம். சரியா, இதை வந்து நாங்கள் டிலீட் பண்ணிக்கொள்ளலாம். டிலீட் பண்ணிவிட்டு யூடியூப் அகாடமி அப்படின்னு நாம் கொடுப்போம். யூடியூப் அகாடமி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா யூடியூப் அகாடமி அப்படின்னு கொடுத்தாச்சு.
இதில் நான் என்ன செய்ய போகிறோம், சேவ் பண்ண போகிறோம். ரைட், இப்போ சேவ் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஹேண்டில் செட் ஆகினா தான் உங்களுக்கு என்னன்னு கேட்டால் இந்த பேர் வந்து இப்போ இதில் சரி விழுந்துட்டுருக்கு, பாஸ் மார்க் விழுந்துருக்கு. இப்போ நாம் இதில் என்ன செய்ய போகிறோம்டா, இப்போ டைப் பண்ணுறதுக்கு பஞ்சில் என்ன செய்ய போகிறோம், இதை காப்பி பண்ண போகிறோம். காப்பி பண்ணிட்டு வந்து அப்படியே கொடுக்க போகிறோம். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா இதை சேவ் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு பிற்பாடு ஹேண்டில் வருவோம். இந்த ஹேண்டில் பகுதியில் இருக்கும்படியாக அப்படியே இருக்கணும், இருக்கணும். இதை வந்து நாம் இப்போ பேஸ்ட் பண்ணிக்கொள்வோம். சரியா? பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடைவெளி இருக்கக்கூடாது, இடைவெளியை நாங்கள் இல்லாமல் ஆக்குவோம். சரியா? ஹேண்டில் யூடியூப் அகாடமி, இது எல்லாத்தையும் என்ன செய்வோம்டா, சிம்பிள்ஸ் லெட்டர்ஸுக்கு மாற்றுவோம். ரைட், இப்போ இந்த யூடியூப் அகாடமின்னு சொல்லி எங்கேயோ ஒரு சேனல் இருக்குது. இந்த ஹேண்டிலில் தான் நாங்கள் மிக முக்கியமாக இந்த நம்பரை இதை பார்ப்போம். ரைட், இப்போ நாம் இதில் என்ன செய்ய போகிறோம்டா, தமிழ் அப்படின்னு சேர்க்க போகிறோம். யூடியூப் அகாடமி தமிழ் அப்படின்னு சேர்த்துருக்கோம். ரைட், சரியா எக்ஸாக்டா நமக்கு வந்து சேனல் நேம் செட் ஆகிருக்கு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்டா, இப்போ ஹேண்டில் வந்து யூடியூப் அகாடமி தமிழ் அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம நேம் வந்து எப்படி வச்சிருக்கோம்டா, யூடியூப் அகாடமின்னு வச்சிருக்கிறோம். இதில் இன்னும் நல்லா உங்களுக்கு ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, இதில் பேரை வந்து அதாவது யூடியூப் சேனல் நேமை வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு 2-3 தரம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி 14 நாளைக்கு பிறகுதான் நீங்கள் யூடியூப் சேனல் நேமை சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கிடையில் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. எனவே இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்னா, இதுக்கு பக்கத்தில் எங்களை ஹேண்டில் வந்து யூடியூப் அகாடமி தமிழ் அப்படிங்கிறதான் செட் அடிக்கிறதால அப்போ நாங்கள் இங்கேயும் தமிழில் வந்து என்ன செஞ்சு கொள்வோம், போட்டுக்கொள்வோம். இப்போ நாங்கள் சேவ் பண்ணிக்கொள்வோம். சேவ் பண்ணிட்டோம்னா இப்போ சேனல் ரெடி. சேனல் ரெடி அப்படிங்கிறத விட இதில் பேனர் வந்து நாங்கள் என்ன செய்வோம், இதில் வந்து கிரியேட் சேனல் இப்போ இன்னும் முடியலை, கிரியேட் சேனல் கொடுத்துட்டோம்டா எங்களோட சேனல் வந்து கிரியேட் ஆகிட்டு. இது முடிஞ்சா ரைட், இப்போ கிரியேட் ஆகிட்டு, சேனல் கிரியேட் ஆகிட்டு. இந்த சேனலில் வந்து இப்போ என்ன செய்ய போகிறோம்டா, இப்போ நாங்கள் இதுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும், அதே நேரம் பேனர் கொடுக்கணும், லோகோ, பேனர், அதே போல் டிஸ்கிரிப்ஷன், இப்படியான விஷயங்களை மற்றும் ஒரு வீடியோவில் நாம் பார்ப்போம். இதில் சமரி என்னண்டா, யூடியூப் சேனல் நேம் சூஸ் பண்ணுறது, அதை செலக்ட் பண்ணுறது, அதை வந்து நாம் எப்படி ஹேண்டில் பண்ணி நாம் எடுக்கிறது, அதாவது யூடியூப்பில் நாம் செலக்ட் பண்ண நேமை போல் வேறு நேம் அப்படி இருக்குதா அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செய்கிறது, சர்ச் பண்ணி பார்க்குறது, அதுகளை படித்து கொண்டீங்க. அதே போல் அதுக்கு பிற்பாடு ஜிமெயில் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருந்தீங்க. ஜிமெயிலையும் நாங்கள் எங்களோட சேனல் நேமும் அதே நேரத்தில் ஜிமெயில் அக்கௌண்ட்டும் வந்து எந்த அளவுக்கு லிங்காக நாங்கள் பேரை சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி நாங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்க. அதுக்கு பிற்பாடு லோகோ சேனல் கிரியேட் பண்ணுறதுக்காக லோகோ வந்து நாங்கள் ஃபர்ஸ்டாக இன்சர்ட் பண்ணுற எப்படி அப்படின்னு பார்த்துருந்தீங்க. அதே நேரத்துக்கு பிற்பாடு சேனலில் நேமை வந்து நாங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தீங்க. அதுக்கு அடுத்ததாக ஹேண்டில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஹேண்டிலில் வந்து @ தான் நீங்கள் வந்து அந்த ஹேண்டிலை ஃபிக்ஸ் பண்ணி அங்கால வந்து கிரியேட் பண்ணி போகணும். அதில் பாஸ் மார்க் விழுந்தா தான் உங்களோட சேனலுக்கு ஹேண்டில் செட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, என்னுடைய அன்பார்ந்த உறவுகளே, நீங்கள் என்னுடைய சேனலுக்கு புதியவர்களாக இருந்தால், அதாவது இது ஒரு புதிய சேனல், நான் இந்த சேனல் கிரியேட் பண்ணுறதே வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக தந்திருக்கிறேன். எனவே இது என்னுடைய இந்த யூடியூப் அகாடமியினுடைய முதல் வீடியோ. எனவே உங்களுடைய வரவேற்பை இன்ஷா அல்லாஹ் எதிர்பார்க்கிறேன். என்னுடைய உலகளாவிய ரீதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பு சொந்தங்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தோடும் உங்களுடைய நல்ல பல கனவுகள் உங்களுக்கு பலிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த ஒரு பிரார்த்தனையோடு விடைபெற்று செல்கின்றேன். நான் டியூப் அகாடமி, அதாவது யூடியூப் அகாடமி தமிழ் என எனக்கும் வந்து இப்போதான் இந்த நேம் புதுசு. வருகிறேன். நன்றி.